5 மணி ஆயிடுச்சு எந்திரி, 5 மணி ஆயிடுச்சு எந்திரி, 5 மணி ஆயிடுச்சு எந்திரி, 5 மணி ஆயிடுச்சு எந்திரி. என்னடா 5 இது? மணி பொழுது ஆயிடுச்சு விடியறதோ எந்திரி, தெரியல, பொழுது 5 மணி போறதோ ஆயிடுச்சு தெரியல. எந்திரி, கண்ணை மூடி கண்ணை 5 மணி திறக்கிறதுக்குள்ள ஆயிடுச்சு, பொழுது எஞ்சுது. இது வேற. 5 மணி. இதை முதல்ல கண்டுபிடிச்சவன் எவன்னு தெரில. இவன் தான் கண்டுபிடிச்சவன் கையில் மாட்டினான்னா அவ்வளோதான் நமக்கு. 5 மணிக்கு அலாரம் வைக்கிறது தான் பேர். என்னைக்காவது ஒரு நாளைக்கு 5 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சிருக்கியா? பிரசிலா, பிரசிலா, நான் தாம்மா பைபிள் பேசுகிறேன். இருங்க ஏசப்பா, நீங்கள் வேற. நான் தான் ஞாயிற்றுக்கிழமையே சர்ச்சுக்கு வந்தேனே ஏசப்பா, இப்போ வேற கூப்பிடுறீங்க நீங்கள் வேற. அதிகாலையில் வந்து என்னை தேடுமா, ஒரு 5 நிமிஷமாச்சு வந்து பைபிள் படிச்சுட்டு போமா. நீங்கள் 5 நிமிஷம் கூப்பிடுவீங்க, அதை திறந்தாலே நான் அரை மணி நேரம் பத்து தூங்கிடுறேன். இதில் நான் 5 நிமிஷம் எங்கே ஏசப்பா வந்து பைபிள் படிக்கிறது? நீங்கள் வேணால் பாருங்கள் ஏசப்பா, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி 1 மணி நேரம் நான் இன்றைக்கி பைபிள் படிச்சிடுறேன் ஏசப்பா. என்ன வேலைடா இந்த வீட்டில்? காலையில் எந்திரிச்சு சாமான் கழுவி இதுங்களுக்கு சோத்தை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து உட்கார்றதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. அப்பா, இந்த துணி வேற துவைக்கணும். இந்த ஆள் வேலை செய்யறது என்னமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆனால் டெய்லி என்னவோ மாடல் மாதிரி ஒரு சட்டை பண்ணின்னு கட்டி போடுறோம். இந்த ஆளை துணி துவைக்க விட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். துணியெல்லாம் துவைச்சி வந்து அப்பாடி வாஷிங் மிஷினில் துணி போடணுன்னு அவர் மனசில் நினைப்பார். ஆனால் அப்படி இருந்தால் கூட அதை போடுறது கூட நம்ம தானே போடுறோம். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, எங்கே அதை காணும்? கொஞ்சம் பார்க்கலாம். கிறிஸ்மஸுக்கு தான் நல்லா சமைக்கல, நியூ இயர்க்காவது நம்ம ஒரு பிரியாணி செஞ்சு டேவிட்டை அசத்திடணும் நம்ம. எங்கே அது? இப்படி வந்து பக்கத்தில் நில்லுமா, அப்போ தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காடை பிரியாணி செய்வது எப்படி? ஆமாம், எனக்கு பிரியாணி செய்ய தெரிலன்னு தான் இதுக்கிட்ட வந்தேன். இது என்கிட்டே காடை பிரியாணி செய்யறதுன்னு எப்படி இது என்கிட்ட கேட்குது? வேலைக்காகாது. அடுத்து, கிறிஸ்மஸ் பலகாரம் செய்வது எப்படி? கிறிஸ்மஸ் பலகாரம்? அது என்ன பலகாரம் அது? கலகலா செய்வது எப்படி? கலகலா செய்வது. போன வருஷம் நான் கிறிஸ்மஸ் செஞ்ச கலகலாவை பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட கொடுத்து அவன் வாயெல்லாம் கலகலன்னு ஆகி அவன் என் வீட்டில் வந்து ஒரு கலகலன்னு ஒரு ஆட்டம் ஆடி கிறிஸ்மஸே எனக்கு கலகலன்னு ஆகிப்போச்சு. கலகலாவே என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. 25-20 ஸ்வீட் செய்வது எப்படி? ஸ்வீட்டு காலகாலமாக நான் செஞ்சுங்கிற கேசரி பாயாசமே ஒழுங்காக வர மாட்டேங்குது. இதில் புதுசாக 20-25க்கு நான் ஸ்வீட் செஞ்சேன்னா வீட்டில் இருக்கவங்க நிலமை என்ன ஆகுறது? கேசரி செஞ்சால் பொங்கலாக போயிடுது, பாயாசம் செஞ்சால் கஞ்சி தண்ணி ஆயிடுது. இதெல்லாம் நான் ஸ்வீட் வேறு செய்யணுமா? வேலைக்காகாது. அடுத்தது, தேவ செய்தி, பாஸ்டர் கால்டன் அவர்கள். தேவ செய்தியா? கேட்குற தேவ செய்திக்கே நான் உருப்பட மாட்டேறேன். இதில் இன்னும் தேவ செய்தியை கேட்டு நான் என்ன பாஸ்டராக வாங்க போகிறேன்? இது நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. நம்ம ஒரு கோவம் வந்தால் நம்ம ஷாப்பிங் கிளம்பணும். அதனால் நம்ம இந்த முறைக்கு நம்ம ஷாப்பிங் போயிட்டு நியூ இயருக்கு ஏதாவது ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். வாங்கக்கா வாங்கக்கா, என்னக்கா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து? ஆமாம்மா, இப்போ நியூ இயர்க்கு எடுக்கலாம் தான்மா வந்திருக்கேன். புது புது மாடல் வந்திருக்கா? புது புது கலெக்ஷனாக இருக்குக்கா. இங்கே பாருங்க, சமைக்க வச்சிருக்கு, ஸ்டோன்லாம் வச்சு வந்திருக்குக்கா. இந்த மாதிரி தான் அந்த பொம்பளை போன தடவையும் இந்த மாதிரி தான் சொன்னா, ஈஸ்டருக்கு புது புது மாடல் வந்திருக்கு, நீ யாருமே கட்டாத புடவைன்னு சொல்லிச்சு இந்த பொம்பளை. ஆனால் நீ கட்டின பொம்பளை வாங்கி கட்டின்னு தெருவில் போனால் பக்கத்து வீட்டுக்காரசிலேருந்து தெருவில் ஆயாலேருந்து அக்கா வரைக்கும் நான் கட்டுற புடவையே கட்டின்னு சுற்றினுக்கிறான். சரிக்கா, உங்கள் ரேஞ்சுக்கெலாம் 5000 10,000 புடவை தான்க்கா கரெக்டாக இருக்கும். நானே 10,000 ரூபாய்க்கு தாம்மா எடுக்கலான்னு வந்திருக்கேன். என்னென்ன மாடல் இருக்குது காமிங்க பார்க்கலாம். பாருங்கக்கா, சாரி சூப்பராக இருக்கும்க்கா உங்களுக்கு. இதை கட்டினாலே நான் ஆயா மாதிரி ஆகிடுவேன் போல இருக்கேம்மா. இதெல்லாம் இருக்காது. காஸ்ட்லியாக ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு நீ எடுத்து போடுமா, நான் பார்க்குறேன். 5,000 ரூபானா இது பாருங்கக்கா. அம்மா, இது 5,000 ரூபாவா? இதெல்லாம் என் ரேஞ்சுக்கெல்லாம் செட் ஆகுது. நானே என் வீட்டுக்காரர்கிட்ட பீராண்டி ஒரு 7,000 ரூபாய் வாங்கி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கலான்னு வந்தா நீ காட்டுற புடவைலாம் என் ரேஞ்சுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குமா? அக்கா, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவைலாம் எடுக்கிறீங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்னா ஏழைங்களுக்கு தானேக்கா புடவை வாங்கி தருவாங்க. ஏழைங்களுக்கு? நானே ஏழை தான்மா, நானே ஏழையாக தான் இருக்கேன். இதில் நான் எங்கே ஏழைங்களுக்கு எடுத்து கொடுக்குறது? என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், நீ நல்ல புடவை கட்டு. நீ எங்கே காமிக்கிற? நானே பார்க்குறேன், தள்ளு. இந்த புடவை நல்லா இருக்கு. இந்தம்மா, இந்த புடவை நீ கவரில் போட்டு கொடுத்துரு. இதெல்லாம் எடுத்துன்னு வரும்போது கவர் எடுக்க மறந்துட்டோம், மன்னிச்சிருங்க. எடுத்துன்னு வந்துட்டாங்க, அப்படி கொடுத்துருமா? சரி, நீ வியாபாரம் பண்ண சொன்னால் வரவங்க கிட்டலாம் பிரெயின் வாஷ் பண்ணின்னு இருக்காதம்மா. போகும்போது உன்னை ஓனர்கிட்ட மாட்டி விட்டு போகிறேன் இரு. அப்பாடி, என்ன வெயிலுடா எப்பா. முதல்ல இந்த புடவையெல்லாம் மறைச்சி வைக்கணும். எல்லாம் பக்கத்து வீட்டு கரிசி வந்து என்னக்கா வாங்கிட்டு வந்தேன் காமிக்கல கார் கேட்பாளுங்க. எங்கே அதை காணோம்? என்ன வெயில், என்ன டென்ஷனு.
இந்த டிவி பார்த்தா தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பா முக்கிய செய்திகள். குளிர்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. ஆமாம், வெயில் அச்சாலும் இவனுக்கு ஒரு கூட்டம் கூடுறானுங்க, மழை அச்சா ஒரு கூட்டம் கூடுறானுங்க, இவனுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கூட்டம் கூடினே இருக்கிறானுங்க. அதில் என்ன பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது, வேலைக்கு ஆகாதுமா இந்த சேனல். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம். போர் பதற்றம் தான். என் வீட்லையே போர் பதட்டமாக இருக்குது. டெய்லியும் மாமியார் கூட போராகுது, மச்சினம் கூட போரா இருக்குது, பிள்ளைங்க கூட போராட்டமாக இருக்குது. ஐயோயோ, எல்லாமே போராட்டமாக இருக்கே. பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம். போராட்டம் தான், அவனுங்க போராடினே தான் இருக்கு. இவனுங்க போராட்டம் நடத்தின்னு தான் இருக்கானுங்க. ஏதாவது பாடுண்டா? கிடையவே கிடையாது. டண்டடாய், சிறகடிக்க ஆசை மெகா தொடர் பல திருப்பங்களுடன் காண தவறாதீர்கள். இதைத்தான் நான் பார்த்துன்னு இருந்தேன். போன வாரமே அவன் மாமியார் காலை உடைக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணான். இந்த வாரமாவது உடைச்சாலா இல்லையான்னு தெரியவே இல்லையே. ஒரு சீரியல் பார்க்க முடியுதா? பெல் ஒரு தடவை தான் அடிக்குமா? இந்த நேரத்தில் யாரா ஃபோனு பண்ணுறது? ஹலோ ஹலோ, சொல்லுங்கக்கா. என்னம்மா பண்ற? நானே உட்காந்துருந்தாக்கா இருக்கேன். சொல்லுங்கக்கா. ஈவினிங் ப்ரேயர் இருக்குமா, வந்துடுமா? பிரேயரா? ஆமாங்கம்மா. எனக்கே உடம்பே முடியலக்கா. என்னம்மாச்சு? என்னக்கா சொல்றது, கை வலிக்குது, கால் வலி. இப்போ கூட நான் பத்துக்கினே தான்க்கா பேசின்னு இருக்கேன். ஆயத்த ஜெபம் இருக்குமா? ஆயத்த ஜெபமா? ஆமாம்மா, நியூ இயர் வரப்போகுது இல்ல? அக்கா முடியவே இல்லைக்கா. நான் வேணா நாளைக்கு வரேனேக்கா. நாளைக்கு வரீங்களா? வாங்கம்மா, கண்டிப்பா வந்துடுங்கம்மா. ஆ, பாஸ்டர் கேப்பாருமா வரலனா? சரிக்கா, கண்டிப்பா வந்துடுறேன்க்கா. சரிம்மா, வச்சிடறேன். சரிங்கக்கா. இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லை. ஆனா உன ஒரு பேக் ஏற்ற மாட்டேங்குது, ஒரு ஃபோனை ஏற்று வச்சுன்னு, சிஸ்டர் ப்ரேயருக்கு வந்துருங்க, சிஸ்டர் ஜப கூட்டருக்கு வந்துருங்க, இதே கூப்பிட்டுன்னு இந்த பொம்பளைக்கு வேலையாக போயிடுச்சு. ப்ரேயருக்கு வர நாளைக்கு கூப்பிட்டுருக்கு. நாளைக்கு போகலன்னா பாஸ்டர் கிட்ட மாட்டி விட்டுரும். அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு எதனா ஈத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வர மாட்டாங்க. அப்படியே ஒன்று சகோதரி எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக ஆயத்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ கூட நம்ம சுத்திகரிப்பு இந்த நாளில் கூட நம்ம இந்த வருஷத்தில் செஞ்ச எல்லா பாவங்களோட கழுவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எல்லா பாவங்களும் கழுவி நம்ம மீட்பு அடைய என்னென்ன பாவம் செஞ்சோமோ எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து இந்த வருஷத்தில் நம்ம ஒரு முன்னேறி செல்வதற்கான ஒரு முயற்சியை இந்த ஆண்டில் நம்ம செய்யணும். அதனால் தொடங்கியிருக்க இந்த ஆயத்த ஜெபத்தில் ஒருவரும் தடையில்லாமல் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தாவே, இந்த ஆயத்த ஜெபம் கொடுத்து நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, நாங்கள் புதிய வருடத்திற்கு ஆயத்தப்பட நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா, நாங்கள் எந்தெந்த காரியத்துலலாம் எங்களுக்கு தடையாக இருக்கும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் முன்னேறி போக நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஒரு வேத வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறோம். அப்படியா பிலிப்பியர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறது, நாமும் இந்த நாளில் கூட ஆண்டவரே எல்லா பாவங்களற கழுவி இந்த நாளில் முன்னோக்கி செல்வதற்கான காரியத்தை நம்ம முன்வைக்கணும். எதனை தேவையில்லாத காரியம், ஆண்டவரை தேடாமல் இருக்கிறது, ஜெபிக்காமல் இருக்கிறது, வேதம் வாசிக்காமல் இருக்கிறது, முன்னேறி செல்றதுக்கான ஒரு முயற்சியை இந்த ஆண்டில் நம்ம எடுக்கணும். என்னென்ன நம்ம இந்த வருஷத்தில் தவறு செஞ்சுருக்கிறோமோ அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இந்த புதிய வருஷத்துக்குள்ளே ஏசப்பா கிட்ட மீண்டுமாய் நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்து வேத வாசிப்புலேயும் தியானத்துலேயும் தேவையில்லாத உலக காரியங்களில் நம்ம நேரத்தை செலவிடாமல் பொழுதுபோக்காமல் அந்த மாதிரி காரியத்தில் நம்ம இணையாமல் கிறிஸ்து
நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து இருக்கிறார். அவர் யாருக்காக பிறந்திருக்கிறார்னா நமக்காக தான் பிறந்திருக்கிறார். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசி நம்ம அன்பாக இருக்கணும். யார்கிட்டேயும் முகம் கோணாமல் இல்லாதவங்களுக்கு கொடுக்குற வகையில் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆனால் நம்மளே பலகாரம் சுட்டு சாப்பிட்டுட்டு நம்மளே விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்கள கூட கண்டுக்கிறது கிடையாது. முகம் பார்த்துட்டு திருப்பி போகிற ஆளை தான் நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நம்மளுடைய கிறிஸ்து பிறப்பு இந்த நாளில் அப்படி கொண்டாடக்கூடாது. ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்கிற இந்த காரியத்தில் நம்ம முன்னேறி செல்ல வேணும். சரிங்களா? அப்படியா கூட இந்த நாட்களிலும் கூட வேதத்தின்படி நம்ம நடந்து இந்த வருடத்திற்குள்ள நம்ம சுத்திகரித்து என்னென்ன நம்ம செஞ்சோமோ அதெல்லாம் நினச்சி நம்ம பாவங்கள கழுவி இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இதுக்காக யாருன்னா ஜெபங்க. பரலோக தகப்பனே, அப்பா கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருகிற வருஷத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நாங்கள் செய்யாமல் தேவனே மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவதையும். ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் இருக்குதுமா, சாப்பிட்டு போங்க. அஞ்சு மணி ஆயிடுச்சு எந்திரி, 5 மணி ஆயிடுச்சு எந்திரி, 5 மணி ஆயிடுச்சு எந்திரி. டெய்லியும் நீயும் என்ன டெய்லி எழுப்ப ட்ரை பண்ணுவ. இதுக்கப்புறம் நான் கரெக்டாக எந்திரிச்சிடுறேன். சரியா? என்ன ஒரு அதிசயம். ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆமென். என்னம்மா இன்னைக்கு என்ன செய்ய போற? நான் இன்னைக்கு எதுவுமே பார்க்குற போல இல்லைப்பா. ஆல்ரெடி நான் பார்த்ததே என் பிள்ளைங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். தேவைப்பட்டு நான் உன்னை வந்து பார்க்குறேன். அந்த உப்புமா தானே, போய் செய் போ. வாங்கக்கா, என்னக்கா மறுபடியும் வந்திருக்கீங்க? இல்லைம்மா, இந்த முறை எனக்கு எடுக்க வரல. ட்ரெஸ் எடுக்க முடிய கஷ்டப்படுற பசங்களுக்காக நான் எடுக்கலான்னு வந்திருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம்க்கா, எடுத்துட்டு போங்க. முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதையடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பால், மெழுகுவர்த்தி போன்ற அத்தியாவசிய தேவைகளை வாங்கி வைத்து கொள்ளவும். அவசர எண்ணிற்கு கால்டன் பாஸ்டரை அழைக்கவும். ஐயோ, மழைலாம் வரப்போதாமே. லாஸ்ட் இயர் வந்த வெள்ள மழைத்துக்கே ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் ப்ரேயரில் சொன்னது போல் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்குன்னு மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கு வரும்போது அது நமக்காக பாவிச்சு நம்ம அவங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்காங்க. அதுக்காக நான் முதல்ல ப்ரேயர் பண்ணணும். பரலோக தகப்பனே, வருகிற எல்லா வித இன்னல்களிலிருந்தும் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.